அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலை சுவாமி செங்குட்டுவன். வாழ்க்கை வாழ்வதற்கே இது நம்முடைய தாரக மந்திரம். ஒரு லைஃப்பில் ஒரு கொஸ்டின், அதுக்கு ஆன்சர். என்ன கொஸ்டின், என்ன ஆன்சர் அப்படின்னு தான் இப்போ பார்க்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சர். மிஸ்டர் எட்வர்ட் வில்லியம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிச் மேன். அவர் அமெரிக்காவில் ஒரு நியூயார்க்கில் ஒரு நல்ல கண்டோன்மெண்ட் பகுதியில், பெரிய பகுதி, ரிச் பீப்புள் வசிக்கிற பகுதியில் குடியிருக்கார். அவர் மேரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. கடைசியில் அவர் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறார். அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. அவர் மேரேஜ் பண்ண பொண்ணு கொஞ்சம் புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, புவர் ஃபேமிலி. பட் ஹீ லவ்ஸ் ஹர். ரெண்டு பேரும் ஒரு நாள் லாங் ரைடு போகிறாங்க. லாங் ரைடு, அமெரிக்காவில் லாங் ரைடுங்கிற வார்த்தை ரொம்ப காமன். ஏன்னா அங்கே ஒவ்வொரு இடமும் ரொம்ப தூரமாக இருக்கனால த யூஸ் தேர் கார் பை அ லாங் ரைடு. அதுக்காக போகிறாங்க. போகும்போது அங்கே பெட்ரோல் டேங்க்லேயும் ஃபியூவல் கொஞ்சம் கம்மியாகுது. அவர் பெட்ரோல் டேங்கில் வண்டி நிறுத்துறாரு. அந்த பங்க்கில் வண்டி நிறுத்தினோடனே இறங்கி போய் பெட்ரோல் அடிக்க போகிறாரு. அப்போ பெட்ரோல் அடிக்கிற இடத்துல ஒரு பையன் இருக்கான். அவன் அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்க மேடத்தை பார்க்குறான். கிட்ட சிரிக்கிறான். உடனே அந்த அம்மா கதவை திறந்து இறங்கி அவங்க கூட ரொம்ப கலகலன்னு பேசுது. பேசி முடித்தோடனே ரெண்டு பேரும் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துறாங்க. அதுக்குள்ளே அவர் பெட்ரோல்லாம் அடித்து ஃபார்மாலிட்டிஸ் முடித்து வர்றாரு. காரில் ஏறி உட்கார்றாரு. இந்த இன்சிடெண்ட்டை அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர் மனசில் ஒரு சின்ன இரிட்டேஷன். எவ்வளோ கலகலப்பாக இந்த அம்மா பேசுது அவங்க கூட அப்படின்னு சொல்லி அவன் மனசில் ஒரு இரிட்டேஷன். ஸோ அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகி கொண்டு வர போனோடனே இந்த மேடம் கேட்குறாங்க, எட்வர்ட், இஸ் தேர் எனி ப்ராப்ளம் வித் யூ அப்படின்னு கேட்குறாரு. உடனே எஸ் ஹனி, தெர் இஸ் அ ப்ராப்ளம். நீ அவங்க கூட பேசிகிட்டு இருந்தீங்க, அந்த பையன் யாருன்னு டைரெக்டாக விஷயத்துக்கு வர்றாரு. ஓ அதுவா, அவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒட்டுக்கா படித்தோம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு நம்ம. திஸ் இஸ் த கொஸ்டின் இன் திஸ் ஸ்டோரி. என்ன கேள்வினா, ஓ மை காட், அப்படின்னா இப்போ நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தீன்னா இப்போ உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா பெட்ரோல் பங்க்கில் சர்வீஸ் பண்ணுற பையனோட ஒய்ஃப், அப்படித்தானேன்னு கேட்குறாரு. திஸ் இஸ் த கொஸ்டின் ஃப்ரம் எட்வர்ட். ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் கூட கோச்சிக்கவே இல்லை. சிரிச்சுக்கிட்டே அவனை தட்டி கொடுத்துட்டு சொல்லுது அந்த அம்மா, எஸ் மை டார்லிங். ஆனால் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன கரெக்ஷன்னா, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தால் அந்த பையன் இப்போ என் பக்கத்தில் லிமோஷன் காரில் உட்காந்துருப்பான், நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லுது, சிரிச்சுட்டே சொல்லுது. அவர் தட் மேன் வாஸ் ஸ்டில் பசில்டு அண்ட் ஷாக்குடு. திருப்பி கேட்குறாரு, எப்படி சொல்கிற நீ அப்படின்னாரு. இப்போ நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் வீட்டில் அஸ்ட்ராலஜியெல்லாம் பார்த்துருப்பாங்க அம்மா. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பொண்ணு ரைட் கேர்ள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட் அப்படின்னு. ஆமாம் ரைட்டு. அதே மாதிரி நான் அஸ்ட்ராலஜியில் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு மனைவியாக போகிறீங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கார். ஸோ ரெண்டு பேரும் அஸ்ட்ராலஜி பார்த்துருக்கோம், ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்திருக்கு. இப்போ நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா அவன் ரியலி என் பக்கத்தில் லிமோஷன் காரில் வந்திருப்பான், நீங்கள் அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு சர்வராக இருந்திருப்பீங்க. திஸ் இஸ் எ ஃபேக்ட் அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பேரும் சிரிச்சிடறாங்க. இது அந்த சமயத்தில் ஒரு சின்ன ஜோக்காக இருந்தது, முடிஞ்சது. தே ப்ரொசீடட் தர் லைஃப். அது மாதிரி வாழ்க்கையில் நடக்கிறது நம்முடைய ஹேண்ட்ஸில் எதுவுமே இல்லை, ஆனால் நடக்குது, நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.